இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். கடவுள் கட்டளைகளை கொடுக்கின்றார், அந்த கட்டளைகளை கடைபிடிக்க சொல்லுகின்றார். இரண்டாவதாக, அந்த கட்டளைகளை நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அவற்றை நீங்கள் எடுத்து சொல்ல வேண்டும் என்ற நிபந்தனையும் கொடுக்கின்றார். நற்செய்தி வாசகத்திலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதையே தான் சொல்லுகின்றார். இதோ நான் இங்கு வந்தது திருச்சட்டத்தை அழிக்க வந்திருக்கின்றேன் என்று நீங்கள் என்ன வேண்டாம், மாறாக அதில் இருக்கின்ற ஒரு சிற்றெழுத்தோ எதுவுமே அழியாது, அவைகள் கடைசி வரையில் நிலைத்திருக்கும் என்பதை எடுத்து கூறுகின்றார். அடுத்ததாக ஆண்டவர் இயேசுவும் அதே கருத்தை சொல்லுகின்றார். இதோ அந்த சட்டத்தை யார் யாரெல்லாம் கடைபிடித்து அதை மற்றவர்களுக்கு அதில் இருக்கின்ற ஒரு சிற்றெழுத்தை கூட மாற்றாமல் கற்பிக்கிறார்களோ அவர்கள் விண்ணரசில் பெரியவராக கருதப்படுவார். ஆனால் அதே சட்டங்களை மாற்றி கற்பிக்கின்றவர்கள் விண்ணரசில் மிக சிறியோராக கருதப்படுவார் என்று குறிப்பிடுகின்றார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, கடவுளுடைய கட்டளைகள் எதற்காக என்பதை நாம் சிந்தித்து பார்த்தோம் என்றால், அவை நம்முடைய வாழ்வை வளமாக்குவதற்கும் நம்முடைய வாழ்வை பாதுகாப்பதற்கும் நம்முடைய வாழ்விலே ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கும் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். கடவுள் வகுத்திருக்கின்ற ஒவ்வொரு திட்டமும் ஒவ்வொரு கட்டளைகளும் அவர் கொடுத்திருக்கின்ற ஒவ்வொரு நியமங்களும் முறைமைகளும் ஒவ்வொரு ஆசீர்வாதத்தை கொடுக்கின்றன. நீங்கள் ஒரு கட்டளைகளை கடைபிடித்தால் அந்த கட்டளைக்கான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வீர்கள். ஒவ்வொரு கட்டளையும் அதனோடு சேர்த்த ஆசீர்வாதங்களை வைத்திருக்கின்றன. எனவே எந்த ஒரு கட்டளையும் ஆசீர்வாதங்கள் இல்லாமல் அல்ல. அதே நேரத்திலே அந்த கட்டளைகளை நாம் கடைபிடிக்காமல் இருக்கின்றோம் என்றால் அதற்கான எதிர்மறையாக இருக்கின்ற சாபத்தையும் நாம் பெற்றுக்கொள்ளுகின்றோம். எனவே கட்டளைகள் நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சீராக்கிய ஞான நூல் 15வது அதிகாரம் 11 முதலில் உள்ள வசனங்களை நாம் வாசித்தோம் என்றால் நன்றாக புரியும். அதில் ஆசிரியர் சொல்லுகின்றார், இனி உங்களில் எவரும் என் வீழ்ச்சிக்கு கடவுள்தான் காரணம் என்று சொல்லலாகாது. ஏனெனில் கடவுள் தொடக்கத்தில் மனிதரை படைத்தது முதலே அவர்களை தங்களுடைய விருப்புரிமையின்படி வாழ அனுமதித்து விட்டார். எனவே உமக்கு விருப்பமானால் நீ கடவுளுடைய கட்டளையை கடைபிடி, உனக்கு விருப்பமானால் அதை நீ பற்றுறுதியுடன் நீ அதை உன்னுடைய இதயத்திலே வைத்துக்கொள். ஏனெனில் கடவுள் உனக்கு முன்பாக நீரையும் நெருப்பையும் வைத்துள்ளார், உனக்கு எது வேண்டுமோ அதை நீயே எடுத்துக்கொள் என்று சொல்லுகின்றார். தொடர்ந்து சொல்லுகின்றார், உனக்கு முன் வாழ்வையும் சாவையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைத்து விட்டார், உனக்கு எது வேண்டுமோ அதை நீ எடுத்துக்கொள் என்று சொல்லுகின்றார். ஆக இந்த கட்டளைகள் என்பது ஆசீர்வாதத்தை குறிக்கின்றன. யாருக்கு விருப்பம் இருக்கின்றதோ அவர்கள் அந்த கட்டளையை கடைபிடித்து ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்ளலாம். உமக்கு விருப்பம் இல்லை என்றால் நீ அதை விட்டுவிடு. ஆனால் ஒருபோதும் சொல்லாதே என் வீழ்ச்சிக்கு கடவுள்தான் காரணம் என்று இந்த ஆசிரியர் மிக தெளிவாக அழகாக குறிப்பிடுகின்றார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்ற கட்டளைகளும் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்ற நியமங்களும் முறைமைகளும் நம்மை பாதுகாக்கவும் நம்முடைய வாழ்வை வளமாக்கவும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்திலே இந்த கட்டளைகளை நாம் கடைபிடிப்பதோடு மட்டும் நிறுத்திவிடாமல் நம்முடைய பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அவற்றை நாம் எடுத்து சொல்ல வேண்டும். இதை கடவுள் கூறியிருக்கின்றார். இணைச்சட்ட நூல் 6வது அதிகாரம் 7வது வசனத்திலே சொல்லுகின்றார், இதோ கடவுளுடைய கட்டளைகளை உன்னுடைய இதயத்திலே வைத்துக்கொள், அவற்றை நீ நடக்கும் பொழுது உன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல், நீ படுக்க போகும் முன் அவற்றை சொல், நீ எழுந்திருக்கும் போது இவற்றையெல்லாம் உன்னுடைய பிள்ளைகளுக்கு கற்பி, நீ உண்ணும் போதும் இவற்றை சொல், உன்னுடைய வீட்டினுடைய நுழைவாயில்களிலும் கதவு வாசல்களிலும் இவற்றையெல்லாம் நீ பொறித்து வை என்று சொல்லப்படுகின்றது. ஆக இந்த சட்டங்களையும் கடவுளுடைய கட்டளைகளையும் ஒவ்வொரு நாளும் நாம் கடைபிடிப்பதோடு அல்லாமல் நம்முடைய பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் கற்பிக்க வேண்டிய கடமையை பெற்றிருக்கின்றோம். ஆமீன்.